வரும்போது தனியார் கார்ல ஒரு தொழிலதிபரோட நீங்க வந்ததா சொல்றாங்க. நீங்க எப்படி தொழிலதிபர் நீங்க வரும்போது இதெல்லாம் நீங்க கெஸ் பண்ணி கேட்கக்கூடாது. அதாவது ஒருவர் போகிறது வர்றது இதையெல்லாம் வந்து நீங்கள் இங்கிருந்து போகிறீங்க, நீங்கள் யாரோட போகணுன்னு கேட்டேன்னா இங்கே வர்றது தான் பார்க்கணும். உள்துறை அமைச்சரை சந்திப்பதை மட்டும்தான் நீங்கள் கேட்கணும். அதுக்கு பிறகு அவள் கால நேரம் ஆகின்ற பொழுது இருக்கின்றவர்கள் சாப்பாட்டுக்கு போகணும், அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அவர்கள் போய் நீங்கள் போய் சாப்பிடுங்க, நேரம் ஆகுது. அவர் சில டிஸ்கஷன் இருந்தார், அதை முடித்த பிறகு என்னை அழைத்து பேசுவதாக சொன்னார். அதனால் நீங்கள் நேரம் எந்த நேரம் முடியும்னு தெரியாது, அதனால் நீங்கள் வீட்டுக்கு போகணும். நான் கார் இல்லை, நான் இவரில் போய் பல கார் என்கிட்ட கிடையாது. நாங்கள் தான் அரசாங்கம், அதுதான் ஏற்கனவே நீங்கள் தான் தெரியுமே, இந்த காரில் மாதிரி போனாங்க. அந்த கார் இல்லாத காரணம் கிடைக்கிற காரில் போக வேண்டியதுதான். நான் வந்து அவர்கள் மாதிரி பெரிய தொழிலதிபர் கிடையாது. அவர்கள் மாதிரி ட்ரஸ்ட்டில் பல கோடி பல்லாயிரக்கணக்கான கோடி எனக்கு கிடையாது. அதனால் அதனால தான் நீங்கள் இதெல்லாம் செய்வேன்னு சொல்லி தான் அரசாங்க காரில் எடுத்துகிட்டு போனேன், புரியுதுங்களா? அதுக்கும் ஒரு குற்றச்சாட்டை கண்டுபிடிச்சி செய்யணும்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஒருத்தர் போகிறாங்க, கிடைக்கிற காரில் நம்ம போகிறோம், அதுதான் பார்க்கணும். இந்த காரில் போனியா, அந்த காரில் போனேன், இவரோட போனேன், இதெல்லாம் என்ன கேள்வி? அப்படிதான் ஸ்டாலின் கேள்வி கேட்குறீங்களா? வெளிநாட்டில் போனார்ல, எவ்வளோ வெளிநாட்டில் போனார், என்னென்னலாம் பண்ணார்? எதையாவது ஒரு தொலைக்காட்சியில் ஒரு பத்திரிகையில் வெளியில் வந்ததா? சிந்திச்சு பாருங்கள். ஒரு விவசாயி ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளரோ ஒரு நாட்டுக்கு முதலமைச்சரோ வந்தால் எவ்வளோ இன்னல்களை பிரச்சனையை சந்திப்போம் என்பதுக்கு நானே உதாரணம்.